ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி ஈவினிங் vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பப்ளும் இருக்கோம். பிரதீபேட்டை வந்து ஒர்க் போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சாட்டர்டே தான் வீக் ஆஃபு, சண்டே தான் வீக் ஆஃபு. இப்போது ஹெட்பி குட்டி வந்து தூங்கிட்டு இருக்கான். அம்மா அப்பா எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் பட்டர் வச்சுருக்கேன், நெய் காய்ச்சும் போது வீடியோ போடுறேன்னு சொல்லிவிட்டு, அந்த வீடியோ தான் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி எடுக்க போகிறோம். இல்லை பப்ளு, இப்போ தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து நான் வந்து தண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் கூலிங் ஆனால் மட்டும்தான் நம்ம நெய் காய்ச்ச முடியும். ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுவோம். இல்லை பப்ளு? அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஹெல்த்தை எல்லோரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது, நம்ம எவ்வளோ பணம் காசு சம்பாதிச்சாலும் நம்ம ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஸோ எல்லோரும் ஒர்க் போகிறது இருந்தாலும் நீங்கள் உங்கள் உடம்ப நல்லா பார்த்து நல்லா சாப்பிட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்து ஜாலியாக இருங்க. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து எனக்கு வந்து வியூவர்ஸ் போகுது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லைனாலும் போடலாம். போடும்போது வந்து நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆகலையே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் வியூவர்ஸ் போகுது. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து பிரதீப் வந்து அவங்களுக்கு வந்து 1 day தான் வீக் ஆஃபு அப்படிங்கிறனால வந்துட்டு ஏதாவது சின்ன சின்ன வீடியோ தான் எடுக்கிறோம். நம்மளோட சேனலில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேம் வீடியோ அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணலான்னு சொல்லிகிட்ருக்கோம். இனிமேல் தான் நாங்கள் வந்து எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக போடுவோம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். இல்லை பப்ளு? எஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால மட்டும்தான் எங்களால் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பண்ண முடியும். ஓகே, நம்மளை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வீடியோ வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண முடியும். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் வேணும், எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம இப்போ போயிட்டு எப்படி நெய் காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். ஓகே, அப்போ பெரிய மிக்ஸி ரிப்பேரு அப்படிங்கிறதுனால நான் சின்ன சாரில் தான் போட போகிறேன். இப்போது எப்போவுமே வந்துட்டு ஒரு 1.5 month விட்டு வைக்க மாட்டேன். இந்த டைம் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா ஹெட்வி குட்டி வச்சுட்டு பண்ண முடியல. இன்றைக்கி அம்மாவுக்கு லீவு அப்படிங்கிறதுனால சரி இன்றைக்கி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணிட்டுருக்கேன். இல்லைன்னா தம்பி வந்துட்டு விட மாட்டான். அப்போ இதில் கொஞ்சிட்டு ஐஸ் க்யூப் வாட்டர் வந்துட்டு கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்து வச்ச ஆடை வந்துட்டு இப்போ மிக்சியில் போட்டு அடித்ததுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து பட்டர் ஆயிடுச்சு. தா சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்துட்டு மிக்ஸி குட்டியாக இருக்கனால கீழெல்லாம் தெரிச்சிருச்சு. நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மீண்டும் வீடியோ எடுக்க கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு நல்லா கிளியராக சொல்லித்தரேன். மீதியும் எல்லாத்தையும் இதே மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே அவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த தண்ணியில் வந்துட்டு நான் சும்மா இதை அப்படியே கழுவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒன்றும் ஆகாது. ஃப்ரிட்ஜ் வாட்டர் தான் ஊற்றணும், நீங்கள் நார்மல் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் கழுவி எடுத்துட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல, 1/2 கிலோக்கு மேலேயே இருக்கும்.
நான் அதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் 2 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க மேலே மட்டும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் காய்ச்சும் போது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு எதுவும் அதிகமாக வராது. இப்போ வந்து இந்த பிளேட்டில் இருக்கிறது எல்லாமே நான் இதில் மாற்றிக்கிறேன். 2வது தண்ணியில் வாஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போட்டுட்டு தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஜஸ்ட் ஒன்று இப்படி ரொட்டேட் பண்ணி கொடுத்தாலே போதும். ஒன்றும் ஆகாது. சில பேர் வந்து கரைஞ்சிரும் அப்படின்னு பயந்துக்குவாங்க. கரையெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்புறம் அப்படியே கட்டியா இங்கே பார்த்தீங்களா, நான் நெய் வந்து காய்ச்சதுக்காண்டி வெண்ணெய் எடுத்து வச்சிட்டேன். இதுக்காண்டி நான் போயிட்டு நம்ம வீட்டில் முருங்கைத்தலை இருக்கேன். நான் வந்து முருங்கைத்தலை போட்டு தான் காய்ச்சுவேன். நான் போய் இப்போ முருங்கைத்தலை எடுத்துகிட்டு வரேன். வாங்க போகணும். கொத்து மட்டும் பிடிங்க தப்பு 2 கொத்து போதும். குட்டி ஹெட்விக் வந்து தூங்கி இருந்துச்சுட்டான். அம்மா கிட்ட இருக்கான். நான் பபுள்கிட்ட 2 கொத்து தான் உடைச்சி தர சொன்னேன். அவன் பாருங்களேன் இவ்வளோ உடச்சி கொடுத்துட்டான். ஓகே, இதில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஒரே ஒரு கில்லு தான் போட போகிறேன். இப்போ நம்ம எப்படி நெய் காய்ச்சலான்னு பார்க்கலாம். நல்லா சுத்தமாக கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல தண்ணி ஊற்றி தான் கழுவணும். இப்போ வந்து இந்த தண்ணி ஃபுல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா சுத்தமாக தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து போடும்போது பார்த்திங்கன்னா இது எப்படி இருந்தாலும் ட்ரை ஆகிடும். எனக்குள்ளே போடும்போது கெட்டு போகாமல் இருக்கும். எங்களுக்கு 1 மாதம்லாம் கூட வராது. அதுவும் பிரதீப் வந்து பார்த்தான்னா எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பா. ஹெட்விக் கூட நான் சாப்பாட்டுக்கு ஊற்றி தான் தருவேன். இடையில அந்த பிரதீப் சாப்பிடும்போது ஹெட்விக்கும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அப்படியே சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். 1 மந்த் கூட எங்களுக்கு நெய் சீக்கிரம் வராது. அப்போ இது நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்துட்டு இப்போது இந்த பட்டரை இதில் போட்டுக்கிறேன். அப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நமக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் கேஸ். ஏன்னா அடி பற்றாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வைக்கிறோம். இல்லைன்னா அடி பற்றிடும். நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஹெட்விக் வந்து என் கூட தான் இருக்கான். ஹெட்விக் குட்டி குளிச்சாச்சு. குளிச்சுட்டு என்கிட்ட வந்துட்டாங்க. அம்மா கிட்ட இருந்து அம்மா குளிக்க போயாச்சு. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. அவன் எப்பவுமே தூங்கி எந்திரிச்சு ஒரு 1/2 hour கழிச்சு தான் குளிப்பா. அம்மாங்கிறனால தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து தண்ணி சூடாக இருந்துச்சுங்கிறனால குளிச்சு விட்டாங்க. அதனால கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக அழுது என்கிட்ட வந்துட்டான். இல்லை இல்லை சரின்னு தானே மெண்டாகுது. இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். இல்லை ஹெட்விக் குட்டி வேற எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. இல்லை நம்ம ஒன்று வெயிட் பண்ணலாம். வேணும் என்ன வேணும் என்ன வேணும்? பார்த்தீங்களா, நான் எதுக்கு தண்ணியில் 2 times வாஷ் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குல்ல, அதுதான் வந்து வேஸ்ட்டு. அந்த வேஸ்ட் வந்து அதிகமாக வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் நான் 2 time வந்துட்டு வாஷ் பண்ணேன் தண்ணியில். இதே ஒரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேஸ்ட் வந்திருக்கும்.
அந்த வேஸ்ட்டு வரதுலேயே பாதி நமக்கு நெய் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதுவும் இல்லாமல் நெய் வந்து வாசம் அடிக்கும். அந்த வேஸ்ட்டு வந்துச்சுன்னா நெய் வந்து ஒரு மாதிரி வாசம் அடிக்கும். பிரதீப் வந்தோன்னா இந்த வழியாக தான் பார்ப்பாங்க. நாங்கள் கிச்சனுக்குள்ளே இருக்கறனால இந்த வழியாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன். நீ வரல, இப்போ வந்துட்டோம். பிரதீப் வந்துட்டான். பிரதீப் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஜீவா வந்தாச்சு. பிரதீப் வீட்டுக்குள்ளே போயிட்டான். நெய் நெய் ഏട്ടൻ വന്നു. എൻ്റെ ഏട്ടൻ വന്നു. ഇല്ലടാട്ടാ നെയ്യ് കാച്ചിട്ടിരിക്ക. நெய் வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பிரதீப் வந்தோன்னா அவங்க பையனுக்கு வந்து குளிச்சுட்டு நான் எதுவுமே போட்டு விடல, தம்பி கையில் வச்சுருந்தேன். அதனால பவுட்ரும் க்ரீமும் போட்டு விட்றாங்க. பவுட்ரு வந்து ஃப்ரிட்ஜ் மேலே இருக்காட்டா. எங்கள் அப்பா டீ பார்த்துட்டு இருக்கான். என்ன வேண்டாம், இது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம அங்கே போகலாம். முருங்கைத்தலை போட்டு சும்மா அந்த ஃப்ளேவர் காண்டி மட்டும். ரெடி ஆயிடுச்சு, ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே தம்பிக்கிட்டையும் பிரதீப்புக்கிட்டையும் கொஞ்ச நேரம் போயிட்டு பேசிட்டு வந்துடலாம். வாங்க. இந்த ட்ரெஸ் போட்டு கொடுக்குறேன். தூங்கலையவன் 1 மணி நேரம் தான் தூங்கணும். கொட்டாவாய் விட்டு வந்து தூங்கவே இல்லை காலையிலேருந்து தம்பி. நாங்கள் உப்பு ஏறி கழிக்கிறோண்டு எல்லாரும் ஊட்டிக்கோடும் எல்லாரும். அதில் வந்து போஸ் கொடுக்குறேன்டாட்டா. நரிக்கணும் நரிக்கணும்டா. ஓகே காய்ஸ், நான் போயிட்டு பிரதீபேட்டனுக்கு சாயா விற்கணும். ഇന്നത്തോടെ ബ്ലാക്ക് അത്രേ ഉള്ളൂ. ഞാൻ ഫൈനലായിട്ട് ഉള്ളിൽ കാണിക്കണം ഇല്ലേ. നീ ഇങ്ങനെ ഉണ്ടാക്കുന്നത് കാണിച്ചു തരണം ഞാൻ കേട്ടാ. ഓക്കെ ഫ്രണ്ട്സ്, ഞാൻ പോയിട്ട് பிரதீபேட்டனுக்கு കുറച്ച് ചായ வச்சுட்டேனும். உங்களுக்கு நெய்யெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஆறிடுச்சு. நான் வந்து சுத்தமான ஒரு இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கிறேன். லைட்டாக சூடாக இருக்கு. ஜல்லடை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நெய் ஊற்றும் போது ஏதாவது காரம் இந்த டீ தூளெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால வந்து ஏதாவது மிக்ஸ் ஆகிடும். அதனால தான் வாஷ் பண்ணிங்கன்னா இவ்வளோ வேஸ்ட்டு தான் வரும், கம்மியாக தான் வரும். இல்லைன்னா கொஞ்சம் வேஸ்ட் வந்து ஜாஸ்தியாக வரும். அதுலேயே வந்து கொஞ்சம் நமக்கு நெய் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால நல்லா வந்து நெய் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு நல்லா கூலிங்கான வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெய்யெல்லாம் காய்ச்சி முடிச்சாச்சு. நான் இப்போ பிரதீபு தம்பி எல்லோரும் வெளியே இருக்காங்க, நம்ம வெளியே போகலாம். அவங்க பார்த்தீங்களா எல்லோரும் மீட்டிங் போட்டுட்ருக்கானுங்க. அங்கே வந்து என்னோடய தம்பி இருக்கான், பிரதீப் இருக்காங்க, ஹெட்விக் இருக்கான். அவனும் அடிக்கல வாசம் அடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் அதில் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் எப்பவுமே எல்லாரும் நிறைய பேர் இருந்தோம்னா இங்கே தான் மீட்டிங் போடுவோம். ஈவினிங் இல்லைடாட்டா பாப்பறேன்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். என் ஒய்ஃப் என்னமோ பண்ணியிருக்காமா, என்னமோ பண்ணியிருக்கானாமா, நெய் காய்ச்சி இருக்காமா. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் வீடியோ ஏதாவது போடுறதுல ஏதாவது இதாக இருந்தால் குறை இருந்தேன்னா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறோம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது சொல்லணும் அப்படின்னா வீடியோ இந்த மாதிரி போடுங்க. எங்கள் வீடியோ வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீயே சொல்லிட்டு இருக்கப்பா, நான் பார்த்தீங்களா? இல்லைப்பா, நீயே சொல்கிறல்ல. ஓகே, ஓகே, எல்லாருமே பாருங்கள் வீடியோ. பாய் பாய்.